ஜோதிட விஷயங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக நவகிரகங்களில் ஒரு கிரகம் பலமா ஒரு கிரகம் பலம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய எ- பாதிப்படையுது. இப்போ நவகிரகத்தை பலப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நவகிரகம் பலப்படுத்துறதுக்கு எளிய முறைகள் நிறையா இருக்கு. அதில் ஒரு சில முறைகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இப்போ நவகிரகத்தை பலப்படுத்துறது அப்படின்னா இப்போ சூரியன் சந்திரன் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ செவ்வாயை பார்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே சூரியன் சந்திரன் போட்டாச்சு, பதிவு போட்டாச்சு. இப்போ இந்த செவ்வாயை பலப்படுத்துறது எப்படி சார் பலப்படுத்துறோம் அப்படின்னா, செவ்வாய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தெய்வங்கள்ல முருகன். சரிங்களா? மரங்கள்ல பார்த்தீங்கன்னா வேப்ப மரம், எண்ணெயில வேப்ப எண்ணெய், பூக்கள்ல பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி மரம், செவ்வரளி பூ. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த செவ்வாய் பலம் இழந்தவங்க செவ்வாயை பலப்படுத்த என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில ஆறுடைய இலை செவ்வாய் வரணும் வழிபாடு பண்ணலாம். செவ்வாய் என்பது காப்பர். காப்பர்ல ஒரு ரிங்கு போடலாம், செவ்வாயின்னு சொல்லக்கூடிய இந்த மோதிர விரல்ல. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் என்பது வேப்ப மரம். அப்போ வேப்ப மரத்து நிழல்ல கொஞ்ச நேரம் அமரலாம். முருகனுக்கு அர்ச்சனை பண்ணும்போது செவ்வரளி மலரால அர்ச்சனை பண்ணலாம், அல்லது மாலை வாங்கி போடலாம். அதே மாதிரி சிகப்பு கலர்ல கட்சி பொண்ணு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கயிறு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர்ல வலது கையில கட்டிக்கலாம். அதே மாதிரி தீபம் போடும்போது இந்த செவ்வாய்க்கு எதிரிகள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுலாம் அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. அதுக்காக வேப்ப எண்ணெயில எதிரிகள் அணைச்சி தீபம் போட்டால் நம்ம சிறந்த எதிரிகள் தொல்லையும் நீங்கும். இந்த மாதிரி செவ்வாய்க்கு வேப்பம் பூவில் வீட்டில் சாம்பிராணி தூப தீபம் போட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவு நீங்கும், செவ்வாய் பலம் கிடைக்கும். இப்போ செவ்வாய் பலம் கிடைக்க நவதானியத்தில் பார்த்தீங்கன்னா துவரை பயிர் துவரம் பருப்பு சாப்பிடலாம். அப்போ சாதாரண நார்மலாக வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், பச்சையாகவும் சாப்பிடலாம். ஓகே, துவரம் பருப்பு நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது எளிமையான முறையில் உங்களுக்கு செவ்வாய் இயற்கையாகவே உங்களுக்கு பலம் அடைஞ்சிடும். இந்த செவ்வாய்க்கு கல்வாழை அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. இல்லை, கல்வாழையை சுற்றி வர்றது, வேப்ப மரத்தை சுற்றி வர்றது, முருகனை சுற்றி வர்றது, வயது எத்தனையோ அத்தனை தெய்வம் ஏற்றி வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தரும். செவ்வாய் பலப்படுத்த இதுக்கு நிறைய இன்னும் பரிகாரங்கள் இருக்கு. செவ்வாய் காப்பர்னு சொல்லுவோம். காப்பர் உடம்புல அணிஞ்சிக்கலாம், காப்பரில் காப்பு போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா முருகனுடைய வேல், அப்போ முருகனுடைய வேல் முக்கோணம் அப்படின்னா செவ்வாய். அந்த முக்கோண வேல் காப்பரில் வாங்கி வச்சு வீட்டில் பூஜை பண்ணலாம், முருகனுடைய படம் வச்சு பூஜை பண்ணலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு கிரகமாக சந்திக்கலாம். அதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.